அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு விஷயம் இப்போது உலகம் முழுவதும் சாதாரணமாக பேசப்படுகிறது. ஆனால் அது அல்லாவின் பார்வையில் சரியா? ஹோமோசெக்சுவாலிட்டி இது ஒரு உணர்வா அல்லது ஒரு சோதனையா? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை இந்த வீடியோவில் அமைதியாக பார்க்கலாம். இன்று உலகம் முழுவதும் மிக தீவிரமாக விவாதிக்கப்படும் ஒரு தலைப்பு ஒரே பாலின ஈர்ப்பு, சேம் செக்ஸ் அட்ராக்ஷன். நவீன உலகம் இதை ஒரு சுதந்திரமாக பார்க்கிறது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் இது குறித்து தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இது ஏதோ இன்று நேற்று உருவானது அல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சமுதாயம் இதை பின்பற்றியதும் அதன் விளைவாக அவர்கள் சந்தித்த அழிவும் வரலாற்றில் பதிவாகியுள்ளது. அது என்ன வரலாறு? குர்ஆன் இதை எப்படி விவரிக்கிறது? சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர் மகனான லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தூதராக அனுப்பப்பட்டார்கள். அவர் அனுப்பப்பட்ட இடம் சடோம் என்ற நகர். அந்த மக்கள் செல்வச் செழிப்பில் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஒரு பழக்கம் இருந்தது. அதுவரை மனித வரலாற்றில் யாரும் செய்யாத ஒரு செயலை அவர்கள் செய்தார்கள். அதுதான் ஒரே பாலின உறவு. லூத் அவர்கள் தன் மக்களிடம் கேட்டார்கள், உலகத்தாரில் எவரும் உங்களுக்கு முன் செய்திராத இந்த மானக்கேடான செயலை நீங்கள் செய்கிறீர்களா? பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடம் இச்சையோடு செல்கிறீர்களா? குர்ஆன் 7:80 முதல் 81 வரை. அதற்கு அந்த மக்கள் திருந்துவதற்கு பதிலாக, லூத்தையும் அவரது குடும்பத்தையும் இந்த ஊரை விட்டு வெளியேற்றுங்கள், அவர்கள் மிகவும் சுத்தமானவர்களாம் என்று கேலி செய்தார்கள். பல ஆண்டுகள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையாக போதித்தும் அந்த மக்கள் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை. ஒருநாள் மிக அழகான இளைஞர்களின் உருவத்தில் தேவதூதர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தார்கள். இதை அறிந்த சடோம் நகர மக்கள் தவறான எண்ணத்தோடு அந்த வீட்டை சூழ்ந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகுந்த வேதனையடைந்தார்கள். விருந்தினர்களுக்கு முன்னால் தன்னை அவமானப்படுத்த வேண்டாம் என்று கெஞ்சினார்கள். அப்போதுதான் அந்த விருந்தினர்கள் தாங்கள் தேவதூதர்கள் என்பதையும் அந்த நகரத்தை அழிக்க இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதையும் வெளிப்படுத்தினார்கள். விடியற்காலையில் அந்த நகரத்தின் மீது இறைவனின் கட்டளை வந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நகரத்தையே வேரோடு பிடுங்கி வானத்திற்கு உயர்த்தி அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டார்கள். மேலும் சுட்ட களிமண் கற்கள் அவர்கள் மீது மழையாக பொழிந்தது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவியும் அந்த மக்களோடு அழிந்து போனாள். இன்று சாக்கடல், டெட் சி என்று அழைக்கப்படும் பகுதிதான் அந்த மக்கள் வாழ்ந்த இடமாக வரலாற்று ஆய்வாளர்களால் கருதப்படுகிறது. இந்த வரலாறு நமக்குச் சொல்லும் பாடம் என்ன? இஸ்லாம் மனிதனின் உணர்வுகளை மறுக்கவில்லை. ஆனால் அந்த உணர்வுகள் முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறுகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதே இயற்கையானது. அதுவே வம்சவிருத்திக்கும் சமூக ஒழுக்கத்திற்கும் வழிவகுக்கும். எப்போது மனிதன் இயற்கைக்கு மாறாக நடக்கிறானோ அப்போது சமூக சீரழிவு ஏற்படும் என்று இஸ்லாம் எச்சரிக்கிறது. இஸ்லாமிய சட்டப்படி இது ஒரு பெரும் பாவமாக கபீரசின் கருதப்படுகிறது. அதே சமயம் இதுபோன்ற எண்ணங்கள் இருப்பவர்கள் அதை கட்டுப்படுத்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு நேர்வழியில் நடக்க வேண்டும் என்பதே மார்க்கத்தின் போதனை. வரலாறு என்பது வெறும் கதையல்ல, அது வருங்காலத்திற்கான பாடம். அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பது அன்பும் மரியாதையும் மற்றும் நியாயமான வழியும். யாரையும் நாம் தான் தீர்ப்பு சொல்ல முடியாது. அந்த அதிகாரம் அல்லாவுக்கே சொந்தம். ஆனால் நாம் அறிந்த உண்மையை மென்மையாக சொல்ல வேண்டும். நம்மையும் மற்றவர்களையும் சரியான பாதையில் அழைக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை எல்லாரையும் நேரான பாதையில் நடத்துவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.